அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கின்றான். இந்த மனிதர்கள் தவறான வழியில் சென்றுவிடக் கூடாது, நெறி இழந்து வாழக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒருவரை தனது தூதராக தேர்ந்தெடுத்து லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி உள்ளது. இந்த தூதரை எதையெல்லாம் உங்களுக்கு மார்க்கமாக கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளும்படி ஏவினாரோ அவற்றை விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் சொல்லக்கூடிய நிறைய குர்ஆன் வசனங்களை நாம் கவனிக்கலாம். ஆக எங்களுக்கு ஒரு ரோல் மாடல் என்று சொன்னால், எங்களுக்கு ஒரு முன்மாதிரி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தான். அந்த தூதர் அவர்கள் ஒவ்வொரு அம்சங்களையும் வஹி செய்தி ஊடாக எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். எந்தெந்த அமல்களை எப்படி நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும், செய்தும் சொல்லியும் இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வழிகாட்டியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் எங்களுக்கு எண்ணில் அடங்காத, எண்ணி முடிக்க முடியாத அருட்கொடைகளை, நியமத்துக்களை தாராளமாக வழங்கியிருக்கின்றான். அந்த நியமத்துகளுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்த வேண்டும், இந்த நன்றியை அல்லாஹ் எப்படி எதிர்பார்க்கின்றான், எந்த அளவுக்கு இந்த நன்றியை நாங்கள் அதிகரிக்க வேண்டும் என்பதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன் நினைவுபடுத்தினான், வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனிதர்களையும் ஜின்களையும் எனக்கு வணக்கம் செலுத்துவதற்காக வேண்டித்தான் படைத்திருக்கின்றேன். நாம் ஏன் படைக்கப்பட்டுள்ளோம்? ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் ஏன் படைக்கப்பட்டுள்ளேன், எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றேன்? இந்த உலகத்துடைய மோகத்தில் மூழ்கி அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார், குரூர், இந்த உலகம் என்பது மயக்கக்கூடியது, இந்த உலகம் என்பது லைபுன், விளையாட்டுத்தனமானது, இந்த உலகம் என்பது லஹுவுன், வீணானது. அதற்கு மத்தியில் வாழக்கூடிய நான், ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னைத்தானே முஹாசபா, சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். நான் ஏன் படைக்கப்பட்டுள்ளேன், நான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ் படைத்த நோக்கத்தை நான் சரியாக நிறைவேற்றுகின்றனா இல்லையா? அடிக்கடி அடிக்கடி உள்ளத்தோட பேசுங்க. பேசினால்தான் நான் செல்லக்கூடிய வழி, நான் நன்றி செலுத்தக்கூடிய அமைப்புகள் தாராளமாக இருக்கின்றதா அல்லது அலட்சியமா இருக்கின்றதா? கவனையினத்தால் நன்றி கெட்ட மனிதனாக இருக்கின்றேன். அல்லாஹ் குர்ஆன் நினைவுபடுத்துறான், நான் நிறைய கொடுத்திருக்கின்றேன், நிறைய செய்திருக்கின்றேன். மனிதன் நன்றி கெட்டவன், மனிதன் நன்றி கெட்டவன். என்னிடத்தில் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எனக்கு என்ன செய்கின்றான், மாறு செய்கின்றான் என்ற அடிப்படையில் அல்லாஹ் கவலையோடு பேசக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான், நீங்கள் எனக்கு வணக்கம் செலுத்துவதன் ஊடாக, அமல்களை செய்வதன் ஊடாக நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரவு வணக்கம் நீண்ட நேரம் வணங்குவாங்க, கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று வணங்குவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஒட்டுமொத்த பாவங்கள், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நீங்கள் இவ்வளவு சிரமம் எடுத்து நீங்கள் வணக்கம் செலுத்த வேண்டுமா? என்ன சொன்னார்கள்? அஃபலா அகூன் அப்தன் ஷக்கூரா, நான் நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா? பாருங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அமைப்பை பாருங்க. நீண்ட நேரம், எழ முடியாத அந்த நேரம். அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, வணக்கத்தில் சிறந்த வணக்க மக்கள் எல்லாம் தூங்கும் பொழுது, அந்த இரவு பொழுதில், அந்த இரவு நேரத்தில் உன்னை விழாப்புறத்தை எழுப்பி நீ எழும்பி அந்த தொழுகிறாய் இல்லையா, அதுதான் வணக்கங்களின் உச்சக்கட்டமான வணக்கம் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நடைமுறைப்படுத்தினார்கள், சாதனை படைத்தார்கள். அந்த இரவு தொழுகின் ஊடாக சொன்னார்கள், நான் நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள விசுவாசியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னை பிரகடனப்படுத்தினார்கள். என்ன இருந்துச்சு? கொஞ்சம் நபி அவங்களுடைய அப்படியே செய்திய வரலாற்றை திருப்பி பாருங்க. ஆடை இரண்டே ஆடை தான், மரணிக்கின்றார்கள், ரெண்டே உடுப்பு தான். ஒன்று ஒட்டு போட்ட உடுப்பு ஆடை, இன்னொன்று கனமான கோணி, ஒரு கனமான உடுப்பு, அவ்வளவுதான் இருந்துச்சு.
என்ன விட்டுட்டு போனாங்க? கொஞ்சம் உணவுக்காண்டி கோதுமை மனைவிமார்களுக்கு, சின்ன வீடு, அவ்வளவுதான். விட்டுட்டு போனாங்க. வாழக்கூடிய காலம் அப்படித்தான் இருந்துச்சு. ஒரு நாள் அடுப்பு பத்த வைத்தால், அடுப்பெறிந்தால் 2 மாதங்கள் எரியாது. படிக்கின்றோமா இல்லையா? ஒரு ஈச்சம்பழம் ஒரு கிழமைக்கு வைத்துக் கொள்வார்கள், சூப்பி சூப்பி. படிக்கின்றோமா இல்லையா? கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டார்கள். ஆனால் நன்றி என்ற அமைப்பை நாம் பார்க்கும் பொழுது உற்சாகத்தோடு, ஆர்வத்தோடு, அல்லாஹ் எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கான், கொஞ்சம் எடை போட்டு பாருங்க, அல்லாஹ் எனக்கு நிறைய தந்திருக்கின்றான், அதற்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். அதே வழியில் தான் சஹாபாக்கள், அந்த பாசறையில் வளர்ந்த தோழர்கள், தோழிகள் அப்படி செதுக்கப்பட்டார்கள், அப்படி உருவாக்கப்பட்டார்கள், போட்டி போடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, செல்வந்தர்கள் எங்களை போன்று அமல் செய்கின்றார்கள், மேலதிகமாக நிறைய சதக்காக்கள் செய்கிறாங்க, நிறைய கூலி கிடைக்குது, நிறைய நன்மை கிடைக்குது. அவர்களோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எங்களுக்கு கொஞ்சமா தான் இருக்குது. யார சொல்லலாம், கவலையை பாருங்க. நன்மையில் போட்டி, நிறைய நன்மை செய்ய வேண்டும். மறுமையில அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது நிறைந்த நன்மையோடு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை அந்த தோழர்களுக்கு இருந்துச்சு. அவனை வெளிப்பாடு தான் கேள்வியா வந்துச்சு. இன்னும் யார சொல்லலாம், அவங்க மட்டும் நிறைய எங்களை விட கூடுதலாக சதக்கா செஞ்சு நன்மைப்படுறாங்க, எங்களுக்கு வசதி இல்ல. நீங்க தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் இப்ப இப்படி சொல்லுங்கண்டா. ஆனா அன்றைய காலத்து செல்வந்தர்கள் அதிலும் போட்டித்தான். இன்றைக்கு தானே கிழமைக்கு ஒருத்தர் சில முக்கியஸ்தர்கள் வருவாங்க, அப்படி போயிடுவாங்க. பெருநாள் தொழுகைக்கு வருவாங்க, பெரிய ஆளா கை காட்டிட்டு போவாங்க. அன்றைக்கு அப்படி அல்ல. அமல் விஷயத்தில் எல்லாம் சமம். ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. போட்டி நடக்கும், முன் சப்புக்கு போட்டி நடக்கும். அப்படி வாழ்ந்தார்கள், அப்படி உருவாக்கினார்கள். அதனால்தான் வரலாறில் நீங்கள் பார்க்கலாம், குர்ஆன்ல பார்க்கலாம், ஒரே ஒரு சமுதாயம், உச்சக்கட்டமான சமுதாயம், சிறப்புக்குரிய சமுதாயம், ரலியல்லாஹு வர்து அன்ஹு என்று சொல்றாங்க. யார? அந்த சஹாபாக்கள், அந்த தோழர்கள். அவர்களை நான் புரிந்து கொண்டேன், அவர்களும் என்னை புரிந்து கொண்டார்கள். என்ன இருந்துச்சு, என்ன இருந்துச்சு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கஷ்டம், பிரச்சனை, சிக்கல், நெருக்கடி ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து இருக்கக்கூடிய காட்சியை நாங்க ஹதீஸ்ல பார்க்கிறோமா இல்லையா, வரலாறுல படிக்கிறோமா இல்லையா? ஆனால் இந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினூடாக, அமல்களை நிறைவாக செய்வதனூடாக அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கினார்கள். அல்லாஹ் அவர்கள் பக்கம் நெருங்கினான், அல்லாஹ் அரவணைத்தான். இதுதான் எங்களுக்கு அவசியம், இதுதான் எங்களுக்கு முக்கியம். எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன் நினைவுபடுத்துகின்றான், வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி, அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை, உங்களுக்கு வழங்கியிருக்கின்ற நிஅமத்துக்களை என்ன முற்பட்டால் லா துஹ்சுஹா, எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு நான் தந்திருக்கின்றேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கும். அல்லாஹ் சொல்றான், எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் வார்த்தை சொல்றான், உங்களுக்குள் நிறைய அத்தாட்சிகள், உங்களுக்குள் நிறைய நியமத்துக்கள் நிறைய தந்திருக்கின்றேன். பாருங்க, ஒரு இடத்துல பேசுறான் பாருங்க, வல்லதி அன்ஷாலக்கும் சம்அ வல் அப்சார வல் அஃபீதா, உங்களுக்கு இந்த செவியை நான் தந்திருக்கின்றேன், அமைத்திருக்கின்றேன், படைத்திருக்கின்றேன். வல் அப்சார், பார்வையை தந்திருக்கின்றேன், வழங்கியிருக்கின்றேன். வல் அஃபீதா, இதயத்தை சிந்திக்கக்கூடிய இதயத்தை தந்திருக்கின்றேன். கலீலம்மா தஷ்குரூன், கொஞ்சமா நன்றி செலுத்துறீங்க. அல்லாஹ் கவலையோடு பேசக்கூடிய வசனம் அது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு திடீர்னு எனக்கு காது கேட்காம போயிருச்சுங்க, கொஞ்சம் நல்லா கேட்டுக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் நியமத் தந்திருக்கின்றான், அருட்கொடை, திடீர்னு கேட்காம போயிடுச்சு, எப்படி இருக்கும் எனக்கு? எத்தனை லட்சம் தேவை? அது ஒரு பகுதி. உலக ரீதியா சில மிஷின்களை போட்டாலும் அல்லாஹ் தந்ததை போன்று இருக்குமா? இருக்காது. சொல்லி காட்டுறான், நான் தந்திருக்கிறேன், பார்வையை தந்திருக்கின்றேன். திடீர்னு பார்வை போச்சுடா, நல்லா நடக்கிறோம், ஓடுறோம், பார்க்கிறோம், எல்லாம் செய்யறோம். அல்லாஹ் தந்த உச்சக்கட்டமான நியமத்துக்களை ஒன்று திடீர்னு எடுத்துக்கான வச்சுக்கிறீங்க, எப்படி இருக்கு? அல்லது ஏதாவது குறைபாடு வார நேரத்தில் அதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறது, பெருமதி நீங்க பாருங்க. இதயம் பிரச்சனை வந்துருச்சுன்னா எத்தனை லட்சங்கள் தேவை? திடீர்னு நின்றுச்சுதா
அதோட முடிஞ்சு வாழ்க்கையை அல்லாஹ் ஒவ்வொன்னா சொல்லி காட்டுறான், நிறைய இடத்துல பேசுறான். இப்படி எல்லாம் உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன், கலீலமா தஷ்குரு, கொஞ்சமா நன்றி செலுத்துறீங்க. இது அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஏன் நினைவுபடுத்துறான்டா, நான் தந்திருக்கிறேன், நன்றி கெட்டவளாக இருந்தால் தண்டனை வரும். நன்றி கெட்டவளாக இருந்தால் உங்களை அறியாமல் நீங்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள், திடீரென்று தண்டனை வந்துடும். அல்ல ரெண்டே எடுத்து காட்டுறான். நீங்க எனக்கு நன்றி செலுத்தினால் பலையின் ஷக்கத்துல் அஸீதன்னக்கும், நன்றி செலுத்தினால் நிறைய தருவேன், நிறைய தருவேன். பலையின் கஃபர்தும், நன்றி கெட்டவளாக இருந்தால் இன்ன அதாபில ஷதீத், அந்த வசனமே கடுமையானது. ஷதீத், என்ன தண்டனை என்ன பிடி இருக்குது இல்லையா, ரொம்ப மோசமா இருக்கும், கடுமையா இருக்கும். படைத்தவன் எச்சரிக்கின்றான், கவனமாக இருக்கணும். எந்த நேரம் எப்படின்னு சொல்ல இயலாது. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோமா இல்லையா, நல்லா இருந்தால் திடீர்னு படுத்துறார், நல்லாதான் இருந்தார், நல்லா இருந்தால் திடீர்னு விழுகிறார், ஆஸ்பத்திரி கொண்டு போன இன்ன நோய், இன்ன பிரச்சனை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தந்த நியமத்துக்களை, அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை சரியாக பயன்படுத்தினால் பாக்கியவான்கள். அல்லாஹ் சில செய்தி நினைவுபடுத்துறான் பாருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட சம்பந்தப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க, வானத்திலிருந்து ஒரு மறவியை இருக்குன்றாங்க. அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள், ஒரு பெருநாளை போல, பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு பாடமாக, அத்தாட்சியாக நீ ஆக்கு. அல்லாஹ் அதுக்கு என்ன சொல்றான்டா, நீங்க கேட்கிறத நான் இறக்கிறேன், நன்றி கெட்டவளாக நடந்தால் அந்த மறவை, அந்த உணவு பதார்த்தம் இறங்கியதை பார்த்ததற்கும் பிறகும் நீங்கள் புறக்கணித்தால் கடுமையான முறை தண்டிப்பேன். கால ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்ம ரப்பனா அன்ஸில் அலைனா மாயிதத்தன் மினஸ் ஸமா, யா அல்லாஹ் வானத்தில் இருந்து ஒரு மறவையை இறக்குவாயாக. தகூனு லனா ஈதல் லிஅவ்வலினா, சமகாலத்தில் வாழக்கூடிய எங்களுக்கு அது ஒரு ஈதாக, அது ஒரு பெருநாளாகவும், ஆகிரினா ஆயத்தம் மின்க, பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு அது ஒரு ஆயத்தாக, அத்தாட்சியாக அமைப்பாயாக. வர்ஸுக்னா அன்த கைருர் ராஸிகீன், எங்களுக்கு உணவளிப்பாயாக, உணவளிப்பவர்களில் மிக சிறந்தவன் நீதான் என்று முதலாவது சொல்றான். ரப்பு பேசுறான் தொடர்ந்து. காலல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னி முனஸ்ஸிலுஹா அலைக்கும், உங்களுக்கு நான் இறக்கிறேன், நீங்கள் கேட்டதை இறக்கின்றேன். ஃபமை யக்ஃபுர் பாது மின்கும், நான் இறக்கியதற்கு பிறகு யார் நிராகரிக்கின்றார்களோ, அலட்சியமா இருக்கின்றார்களோ, இன்னி உஅஸிபுஹு அஸாபன், கடுமையாக தண்டிப்பேன், கடுமையாக தண்டனை கொடுப்பேன். லா உஅஸிபுஹு அஹதன் மினல் ஆலமீன், அப்படி ஒரு தண்டனை உலகத்தில் எவருக்கும் கொடுத்திருக்க மாட்டேன், கடுமையாக தண்டிப்பேன். 5வது அத்தியாயம் 114 115 வசனத்தை அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் என்ன சொல்றான், நான் தாரன், நீங்க கேட்கிறது தாரன், நன்றி கெட்டவளாக நடந்தால், அலட்சியமாக இருந்தால், நிராகரித்தால் என்ன செய்வேன், தண்டிப்பேன்றான். இதெல்லாம் எச்சரிக்கையான வசனங்கள். அல்லாஹ் இரக்கமானவன், அன்புக்குரியவன். அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிற ஒரு முக்கியமான ஒரு செய்தி எங்களுக்கு நினைவுபடுத்துறாங்க. பொதுவாக நபிமார்களுடைய வரலாறுகள்ல, குர்ஆன்ல சொல்லப்பட்ட சம்பவங்கள்ல ஏதோ போற போக்குல படிச்சுட்டு போறதுக்கு அல்ல, ஒவ்வொரு வரலாற்றுக்கு பின்னால், ஒவ்வொரு கதைகளுக்கு பின்னால் எனக்கு என்ன பாடம் இருக்குது அதுக்குத்தான் நினைவுபடுத்துறான். தனித்தனி நபர்களும் குர்ஆனுடைய அந்த வரலாற்று ஏடுகளை, அந்த சம்பவங்களை படிக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு பாடம் நடத்துகின்றான், அல்லாஹ் எனக்கு சொல்லித் தருகின்றான் என்று வாசிக்க வேண்டும், என்று படிக்க வேண்டும், உள்ளத்தில் பதித்து பாடங்களை வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். இங்க பாருங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டுட்டு அந்த துஆல எங்களுக்கு ஒரு வழிகாட்டல அல்லாஹ் அவர்களை வைத்து நிலைப்படுத்துகின்றான். வர்ஸுக்னா, எங்களுக்கு ரிஸ்க் அளிப்பாயாக, வஅன்த கைரு ராஸிகீன், நீ ரிஸ்க் அளிப்பவர்களில் மிக சிறந்தவன், பாடமாய்க் கொள்ளுங்க. 5வது அத்தியாயம் 114 வசனம். பொதுவாக அல்லாஹ் நினைவுபடுத்த 7வது அத்தியாயம் 180 வசனத்துல சொல்லி காட்டலாம், வலில்லாஹில் அஸ்மால் ஹுஸ்னா,
அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. ஃபதுபிஹா, அதை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை அழையுங்கள். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், என் பேரை சொல்லி கேளுங்க, என் பேரை சொல்லி இடத்துல கேளுங்க. ரப்பு சொல்றான், அல்லாஹ்வுடைய பேர், அல்லாஹ்வுடைய சிஃபத். இங்க பாருங்க, கேட்ட எப்படி கேட்கிறாங்க, வர்சுக்னா, எங்களுக்கு ரிஸ்க் அளிப்பாயாக, வஅன்த கைரு ராஸிகீன், ரஸாக், ரிஸ்க் அளிப்பவர்களே நீ மிக உச்சக்கட்டமான சிறந்தவன். அடிக்கடி துஆ கேளுங்க. எல்லாருக்கும் தேவை. ஆண்களை பொறுத்தவரை நாங்க என்ன செய்றோம், உழைப்புகள்ல, சம்பாதியத்துல, வியாபாரத்துல ஈடுபடுறோம். அல்லாஹ்ட்ட ரிஸ்க் கேட்கிறோம். செய்யாத கேளுங்க, வர்சுக்னா, எங்களுக்கு ரிஸ்க் அளிப்பாயாக, வஅன்த கைரு ராஸிகீன், நீ ரிஸ்க் அளிப்பவர்களில் மிக சிறந்தவன். அடிக்கடி கேளுங்க, அல்லாஹ் சொல்லித்தாரான். இதுல எங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, நன்றி கெட்ட மனிதனாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த வரலாற்றிலிருந்து ஒரு துணுக்கை அல்லாஹ் எங்களுக்கு எச்சரிக்கின்றான். அதே போன்று பாருங்கள், சாலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமான ஒரு தகவல், நீண்ட வரலாறு அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். வமா மனஅனா அன் நுர்சில பில் ஆயாத்தி இல்லா கஸ்ஸப பிஹல் அவ்வலூன். நாம அடிக்கடி அத்தாட்சியில் அனுப்புகின்றோம், முன்னால் வந்தவர்கள் அதை பொய்ப்பித்ததை தவிர எங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. அவர்கள் பொய்ப்பிக்க நாம் காலத்துக்கும் சூழலுக்கும் ஏற்ப அத்தாட்சிகளை வழங்கிக் கொண்டே இருக்கின்றோம் என்று முதலாவது நினைவுபடுத்திட்டு, வஆத்தைனா சமூதன் நாக்கத்தி முபுஸ்ஸிரா, சமூக கூட்டத்தார்களுக்கு நேரடியாக பார்க்கக்கூடிய, கண்கூட பார்க்கக்கூடிய பெண் ஒட்டகத்தை நாம் கொடுத்தோம். ஃபலலமு பிஹா, அவர்கள் அதற்கு அநியாயம் செய்து விட்டார்கள். வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா, நாம் அத்தாட்சிகளை தண்டிப்பதற்காக வேண்டிய தவிர அனுப்பவில்லை. நான் ஒவ்வொரு அருட்கொலைகளை, அத்தாட்சிகளை ஏன் காட்டுறா, சும்மா பார்த்து ரசிக்கிறதுக்கு இல்ல, விளையாட்டுக்கு இல்ல, எச்சரிக்கை, கவனம் அறிந்து கொள்ளுங்க. இதற்கு பிறகு நீங்க நிராகரித்தால், நன்றி கெட்ட மக்களாக இருந்தால் தண்டனை வரும் என்ற ஒரு எச்சரிக்கை கேட்டாங்க அந்த மக்கள். இந்த மலையிலிருந்து ஒரு ஒட்டகத்தை வெளியாக்குங்க, நம்புறாங்க. என்ன சொன்னாங்க, சாலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரப்பிட்ட பேசினாங்க. அல்லாஹ் நேரடியாக முமுசிரா, நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஒட்டகத்தை என்ன செய்யறான், மலையிலிருந்து வெளியாக்குறான். எல்லாம் பார்க்கிறாங்க. சாலி நபி சொன்னாங்க, கை வச்சிடாதீங்க, இது நாக்கத்துள்ள அல்லாஹ்வுடைய ஒட்டகம், இது கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. சொல்லி கேட்கல, சூழ்ச்சி செஞ்சாங்க, அறுத்துட்டாங்க, கொண்டுட்டாங்க. அல்லாஹ் பயங்கரமா தண்டிக்கிறான். அதைத்தான் சொல்றான், நான் தருவேன். நன்றி கெட்டவளாக இருந்தால், நிராகரித்தால், ஏண்ட அத்தாட்சியை அளித்தால் தண்டனை கடுமையா இருக்கு. வரலாறு நெடுகிலும் பார்க்கலாம். நபிமார்களோடு சம்பந்த அன்றைய காலத்தை பொறுத்தவரை நபிமார்களோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் நேரடியாக அத்தாட்சிகளையும் நியமத்துக்களையும் அருட்கொலையும் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நன்றி கெட்டவா இருந்தா கண் முன்னே அழிச்சிருவான். இடியின் மூலமாக, மின்னல் மூலமாக, மேகத்தின் மூலமாக, மழையின் மூலமாக, வெள்ளத்தின் மூலமாக, பூகம்பத்தின் மூலமாக நிறைய காட்சிகளை குர்ஆனுக்குள்ள போய் பார்க்கலாம். இதெல்லாம் எச்சரிக்கைகள், நாம் நம்மை பக்குவப்படுத்துவதற்கு, நாம் நம்மை சீர்படுத்துவதற்கு. அன்புக்குரியவர்களே, இது நம்ம தெளிவாக இருக்கணும். சுருக்கமாக சிந்தனைக்கு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம எல்லாம் சிந்தனையாளர்கள். நம்ம எப்படி நாம் சீர்படுத்துவது, நம்மை நாம் எப்படி செதுக்குவது, அமல் விஷயத்தை நான் எப்படி இருக்கின்றேன். உதாரணமாக எந்த அளவுக்கு இரவு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், கொஞ்சம் மனசோட நீங்க பேசிக்கொள்ளுங்க, நீங்க பேசுங்க. ரமலான்ல கொடுத்த முக்கியத்துவம், முன்னேறவுல தொழுதோம், ரமலான் முடிஞ்சிச்சு, இன்று வரை எந்த அளவுக்கு நான் இரவு தொழுகைக்கு எழுப்பி இருக்கிறேன், நீங்க பேசிக்கொள்ளுங்க மனசோட. ரப்பு எனக்கு என்ன குறை வச்சிருக்கிறான், என்ன குறை வச்சான்? நல்ல ஆரோக்கியமான உடம்பை தந்தான், நல்ல சுகாதாரமான உடம்பை தந்திருக்கிறான், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல வீடு, நல்ல வியாபாரம் எல்லாம் தந்திருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ரப்புக்கு நம்ம நன்றி உள்ள அடியானாக இருக்கிறோம். எந்த அளவுக்கு இரவுல நான் எழும்புறேன், இரவு பத்தி பேசுறோம், தூதருடைய வழி என்று சொல்றோம், அந்த தூதருடைய வழிதான் உயிர் மூச்சுன்னு சொல்றோம். தூதர் அந்த இரவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, எலும்புங்க தொழுவுங்க. எந்த அளவுக்கு அந்த சுண்ணாக்களை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்க. அடிக்கடி வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஅல் முஃமினீன், உபதேசம் செய்யுங்கள்,
அந்த உபதேசம் மூமின்களுக்கு பயன் தரும் என்று சொன்னார்கள். இன்னும் அன்புக்குரியவர்களே, சுருக்கமாக சிந்தனைக்கு ஓரிரு தகவல்கள். அந்த சிந்தனைகளை உள்ளத்துல பதிச்சு, அல்ல எனக்கு இவ்வளவு நியமத்தை தந்திருக்கின்றானே, நான் ஏன் நன்றி கெட்டவனாக இருக்கிறேன்? ஏன் நான் ஏன் நேரத்துக்கு பள்ளிக்கு போயிடாம இருக்கிறேன்? வீட்டு தான் இருக்கிறேன், அதான் சத்தம் கேட்குது, அல்ல அதான் சத்தம் கேட்காவிட்டாலும் கூட தொழுக நேரம் வந்துருச்சுன்னு தெரியுது, நான் ஏன் தொழாம இருக்கிறேன்? நான் என் பர்ல தொழுகைக்கு பள்ளிக்கு போகாம இருக்கிறேன், அதான் என்ன முடமா வைக்கலையே, தொழ முடியாத சூழல் வைக்கலையே, நல்லா தானே வச்சிருக்கிறான், நான் ஏன் அலட்சியமா இருக்கிறேன்? உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சுண்ணாக்களையும் ஒவ்வொரு பர்லையும் நிறைவேற்றக்கூடிய விஷயம் என்ன செய்யுங்க, கூடுதலாக கவனம் செலுத்தி நான் நன்றி கெட்டவனாக இருந்தால், அல்லாஹ் எனக்கு இவ்வளவு தந்திருக்கிறான், தந்ததை எண்ணி பார்க்க முடியாது, நான் நன்றி கெட்டவனாக இருந்தால் அல்லாஹ் திடீர்னு பொருளாதாரத்தை இழுத்துட்டாண்டா, அல்லாஹ் திடீர்னு ஆரோக்கியத்தை இழுத்துட்டாண்டா, அல்லாஹ் எனக்கு ஏதாவது நடத்தி வச்சுட்டாண்டா, அதுக்கப்புறம் அல்லாஹ் அல்லான்னு சொல்லி வேலை இல்ல. இப்ப நாங்க என்ன செய்வோம், அல்லாஹ்வுடைய விஷயத்துல அமலுடைய விஷயத்துல உற்சாகத்தோடு எந்தெந்த அமல்களை எந்தெந்த நேரத்துல எப்படி செய்யணுமோ அப்படி செய்வோம் என்ற அடிப்படை என்ன செய்யுங்க, ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் அதுக்கு உயிரோட்டம் கொடுப்பீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள். கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், நெருக்கடி, அதெல்லாம் ஒரு பகுதி, அதெல்லாம் சுன்ன அல்லாஹ்வுடைய வழிகாட்டல். ஈமான்ல உறுதியா இருந்தா அல்லாஹ் கூடுதலாகவும் தருவான். ஆனால் நன்றி கெட்ட மக்களாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ் இதையெல்லாம் அமல் என்ற அடிப்படை எதிர்பார்க்கின்றானோ அதையெல்லாம் வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்தவன் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா 31வது அத்தியாயம் 12வது வசனத்துல நன்றியை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் வமை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி, யார் நன்றி செலுத்துகின்றாரோ அவருக்காகவே அவர் நன்றி செலுத்திக் கொள்கின்றார். நான் நன்றி செலுத்தினது அது எனக்குத்தான். நம்ம நினைச்சு கொள்ளக்கூடாது நான் நன்றி செலுத்துறதுனால அல்லாஹ்வுடைய கண்ணியம் உயருது, நான் நன்றி செலுத்தாதனால அல்லாஹ்வுடைய கண்ணியம் குறையுது, அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ் கனி, அல்லாஹ் எந்த தேவையும் அவன் தேவையுடையதாக இருக்க, அதாவது நிறைவாக இருக்கின்றான், நாம் தான் தேவையுடையவாக இருக்கின்றோம். ஆகவே நான் நன்றி செலுத்தினால் அது எனக்கு நலவு. அதான் சொல்ல வரான், நன்றி செலுத்தினால் உங்களுக்கு தான், இந்த உலகத்திலும் உங்களுக்கு ஆரோக்கியம். அல்லாஹ்வை திக்ரில்லா தத்மைனல் குலூப், அல்லாஹ்வை நினைப்பது உள்ளங்கள் நிம்மதி சந்தோஷம். அல்லாஹ் சொல்றான், மறுமையில இந்த அமல் ஊடாக உங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், அந்த அருள் ஊடாக சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யதத்தனிம் ஹம்சன் கபல ஹம்சின், 5 வருவதற்கு முன்னால் 5ஐ பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஷபாபக கபல ஹரமிக்க, வயோதிபம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாலிபம், நிறைய இளைஞர்கள் வளர்ந்து வரக்கூடிய உட்கார்ந்து இருக்கிறீங்க, பாக்கியவான்கள் நீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு நற்செய்தியை சொல்றாங்க, மறுமை நாளில் நிழல் பெறக்கூடிய அந்த 7 கூட்டத்தார்கள், ஷாபுன் நஸாஃபி இபாதத்தில்லாஹ், உற்சாகத்தோடு அமல் செய்த அல்லாஹ்வுக்காக வேண்டி வணக்கம் புரிந்த இளைஞர்கள், பாக்கியவான்கள். மறுமை பயங்கரமான நாள், யாருக்கு உதவி செய்ய முடியாது. உலகத்தில் ஒரு நற்செய்தி, வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் அந்த பருவத்தில அமல்களை சரியா செஞ்சீங்க என்றால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல்களை சரியா நடைமுறைப்படுத்தினால் நீங்கள் பாக்கியசாலிகள், தவற விட்டு விடாதீர்கள். அத ரசூலுல்லாஹ் இன்னொரு வல்ல சொல்றாங்க, வயோதிபம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இன்னைக்கு நாங்க பாக்குறோமா இல்லையா, வயசு போன காலத்துல கொஞ்சம் திரும்பி பாக்குறது, சார் அல்ல எனக்கு இப்படி எல்லாம் சந்தர்ப்பம் தான், நம்ம தவற விட்டுட்டோமே. ரசூலுல்லாஹ் இப்ப சிந்திக்க சொல்றாங்க, இப்பயே சிந்திச்சு கொள்ளுங்க. வாலிபத்தில் இருக்கும்போதே சிந்திங்க, இந்த பருவத்தில் இருக்கும்போதே சிந்திங்க. டக்குன்னு காலம் போயிடும், வேகமா போயிடும், அதுக்கு பிறகு சிந்திச்சு வேலை இல்லை. வயது வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வசிஹத்தக கபல சகமிக்க, நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நாங்க பாக்குறோமா இல்லையா, திடீர்னு வந்தது நோய், திடீர்னு ஏதோ ஒரு நோய் வருது, புதுசா வர மாதிரி இருக்குது, பயங்கரமா இருக்குது, பாக்குறோமா இல்லையா.
சொல்றாங்க, நீ ஆரோக்கியமா இருக்கிறான், நல்ல ஆரோக்கியமா இருக்கிறான், என்ன செஞ்சுக்கோ, உண்ட ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்கோ, அல்லாஹ்வுக்காக நீ பயன்படுத்திக்கோ. நோய் வந்ததுக்கு பிறகு யோசிச்சு வேலையில திரும்பி பார்க்கல, போன பஸ் போனது தான், போன காலம் போனது தான் சொல்லுவாங்களே இல்லையா, காலம் பொன் போன்றதுன்னு சொல்லி. அதையும் தாண்டி காலம் உயிர் போன்றது. பொன் போன எடுத்துடலாம், வாங்கிடலாம், உசுறு போச்சுல வராது, முடிஞ்சு. காலம் உயிர் போன்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, சரியா நீங்க என்ன செய்யுங்க, ஆரோக்கியம் இருக்கும் பொழுது என்னென்ன செய்யணும் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொஞ்சம் முயற்சி. அதே போன்று ஏழ்மை வருவதற்கு முன்னால் செல்வத்தை பயன்படுத்திக் கொள்ளும். நிறைய பேரு நல்லா இருக்கும்போது யோசிக்கிறது இல்ல, சொந்த பந்த உறவுகளுக்கு கொடுக்கிற விஷயத்தில, பக்கத்து வீட்டு கொடுக்கிற விஷயத்தில, பள்ளிக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தில, நல்ல காரியங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்துல கவனினா இருப்பாங்க. அல்லாஹ் எடுத்துட்டான், இப்ப யோசிப்பாங்க, இருக்கும் போதே செஞ்சிருக்கலாமே, இருக்கும் போதே கொடுத்திருக்கலாமே. இதைத்தான் சஹாபாக்களுக்கு வழி காட்டுவாங்க, இருக்கும் போதே கொடுத்துருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கூட ஏதாவது யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பொருள் வந்தாலும் கூட துடி துடிச்சு கொடுத்துருவாங்க. ஒரு செகண்ட் கூட, ஒரு நிமிஷம் கூட அந்த பொருள் என் வீட்டில் இருக்கக்கூடாது. கொடுக்கணும் என்ற மனப்பாங்கை ஏழ்மையா இருந்த அந்த தோழலுக்கு கூட என்ன செஞ்சாங்க, வழி காட்டுறாங்க. அதுதான் நினைவுபடுத்துறாங்க. ஏழ்மை திடீர்னு வந்துடும். எப்பயுமே நம்ம செல்வந்தா இருக்க மாட்டோம், எப்பயுமே கொடி கட்டி பறக்க மாட்டோம். யாருக்கு கொடுக்கணுமோ, யாரு தேவையுடன் இருக்கிறாங்களோ பயன்படுத்திக் கொள்ளுங்க. இது ஒரு நற்செய்தி. அடுத்து சொல்றாங்க, வேலைப்பளு வருவதற்கு முன்னால் ஓய்வை பயன்படுத்திக் கொள்ளு, ஓய்வை பயன்படுத்திக் கொள்ளு. இன்னைக்கு நிறைய பேர் ஓய்வை சரியா பயன்படுத்துறதில்லை. பள்ளியோடு தொடர்பான செயல்பாடுகள் வாங்கன்னு சொன்னாலும் கூட டைம் இல்ல பிஸி, அப்படியே சொல்லி சொல்லியே அப்படியே நாங்க ஒதுங்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். ஒன்றை உள்ளத்தில் ஆழமா பதிச்சு கொள்ளுங்க. நான் மரணிப்பதற்கு முன்னால் இந்த தாவாவுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எனது உடம்பால், எனது பொருளால், எனது எந்த அளவுக்கு உயிர் மூச்சா என்ன செய்யணும், பாடுபடணும். எப்படி எல்லாம் பங்களிப்பு செய்ய வேண்டுமோ அப்படி பங்களிப்பு செய்யணும் என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருங்க. அதைத்தான் அல்லாஹ்வுடைய சஹாபாக்களுக்கு வளர்த்தாங்க. நான் வளர்வதை விட கொள்கை வளர வேண்டும், நான் வளர்வதை விட அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த உலகத்தை உறுதியா இருக்க வேண்டும், அதற்கு என்னை தியாகம் செய்ய வேண்டும், என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும். அப்படின்னு சொன்னால் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தாவா ரீதியாக உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுதோ கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துங்க. உங்களுடைய பங்களிப்புகள் பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக நேரடியாக கலந்து கொள்வதன் மூலமாக அங்க நிகழ்ச்சிகள் உற்சாகப்படுத்தப்படும். நீங்க உயிரூற்றீங்க, உயிரோட்டம் கொடுக்கிறீங்க. நேரம் இல்ல, அலட்சியம். சிலருக்கு சில சான்ஸ் இருக்குது, இப்ப எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் நானா இருந்து கொள்றேன். அவன் பள்ளிக்கு வராம இருக்கிறதுக்கு ஒரு சாட்டு போக்கு, சும்மா வந்து என்னை சிஐடி விசாரிப்பான், அதனால நான் பள்ளிக்கு வாரது இல்லை. அவர் பள்ளிக்கு வராம இருக்கிறதுக்கு ஒரு சாட்டு போக்கு, எனக்கு அந்த பள்ளி சரி வராது, இப்ப நான் எல்லாம் சரின்னு போயிட்டு இருக்கிறேன், அப்படி ஒரு சாரா. சிலர் எனக்கு அந்த நிர்வாகம் பிடிக்கல, நான் வாரது இல்லை. இப்படியே ஒவ்வொரு சாரார் என்ன செய்யறாங்கன்னா சாட்டு போக்கு சொல்லி அல்லாஹ்வுடைய கடமை விஷயத்துல அலட்சியம். கடைசியில இருக்கு பிடிக்கிற நேரத்துல துடிதுடிக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். எனவே அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்களை ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு சூழலை, குறிப்பா அந்த தஅவாவை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய கொள்கையை வளர்த்தெடுக்கக்கூடிய விஷயத்துல அந்த ஓய்வை எல்லாம் நீங்க சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே போன்று இறுதியா சொன்னாங்க, வஹயாத்தக கப்ல மௌத்திக்க, மௌத்து வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக்கும். இது 5 சரியா இருந்துச்சுன்னா பாக்கியவான்கள். மௌத் எப்ப வரும், எந்த நேரத்தில் வரும், எந்த இடத்துல வரும், யாருக்கும் சொல்ல முடியாது. அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. வாழ்க்கையையும் மரணத்தையும் நான் ஏன் படைத்திருக்கின்றேன், உங்களில் யார் நல்லறங்கள் செய்கின்ற என்பதை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி. சோதனை, வாழ்க்கையும் ஒரு சோதனை, மரணமும் ஒரு சோதனை. ஒரு ஜனாசா போய் பார்க்க போறேன் தானே, நான் இந்த ஜனாசாவாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படித்தான் யோசிக்கும். அடிக்கடி போறேன் ஜனாசா பார்க்க, அப்படியே படுத்திருக்கு, அப்படியே போய் கொஞ்சம் நேரம் நினைச்சிடும், துவா ஓதிட்டு வாரம். அந்த இடத்துல கொஞ்சம் சிந்திங்க,
நான் இப்ப இந்த ஜனாசானா எப்படி இருக்கும், அப்படித்தான் எங்களை மாத்தணும். அதான் ரசூல் சொல்லுங்க, அடிக்கடி மௌத்தை நினைங்க, அடிக்கடி அந்த மன்னரை போய் பாருங்க. என்ன சொன்னாங்க? அந்த மௌத்துடைய நினைப்பதன் மூலமாக, மறுமை நினைப்பதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை மாறணும், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கணும். அதுக்கு ஒரு வழிகாட்டல். இப்ப ஜனாசா பார்க்கிற நேரத்துல நான் இந்த ஜனாசாவாக இருந்தால் ஒரு உள்ளத்துல ஒரு பயம் வரணும். எந்த அளவுக்கு அமல் விஷயத்துல, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்துல நான் ஈடுபட்டு இருக்கிறேன். ஜனாசா இப்படித்தானே, ஜனாசா உடுத்து உடுப்பெல்லாம் கலட்டுவாங்க, இப்படித்தானே குளிப்பாட்டுவாங்க. நான் மௌத்தா போனாலும் இப்படித்தானே என்னையும் குளிப்பாட்டுவாங்க. நான் மௌத்தா போய் என்னை கஃபன் இப்படித்தானே செய்வாங்க. கஃபன் செஞ்ச பிறகு என்ற சொந்த பந்தங்கள், உறவுகள், வீட்டார்கள், பக்கத்து வீட்டார்கள், நான் நேசித்த உறவுகள் அனைவர்களும் மாறி மாறி வந்துட்டு என்ன செய்வாங்க, கொஞ்சம் கவலையோட போவாங்க. சிந்திங்க, ஜனாசா வச்சு சிந்திங்க. இப்படித்தானே ஜனாசா தூக்கிட்டு போவாங்க. என்ன முன்னால பின்னால எல்லாம் வருவாங்க, மையவாடி வர வருவாங்க, எனக்காண்டி தொழுவிப்பாங்க. கடைசியா இப்படித்தானே என்னையும் உள்ளுக்குள்ள வைப்பாங்க. கபரை அப்படி கண்ணுக்கு முன்னால கொண்டு வாங்க, கண்ணுக்கு முன்னால கபரை கொண்டு வாங்க. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அப்படியே இறக்கும் பொழுது வீட்டுல இருந்து தனியா யோசிங்க. தனியா இந்த சிறிய இந்த கட்டடத்துக்குள்ள, இந்த கபருக்குள்ள என்ன அப்படியே கொண்டு போன எப்படி இருக்கும்? மண்ணை போட்டு மூடுறாங்க எல்லாரும், என்னை இப்படி மூடுவாங்க. எல்லாரும் போகும்போது அந்த செருப்பு சத்தம் மட்டும் கேட்க, வேற ஒன்றுமே கேட்காத முடிஞ்சு வாழ்க்கை. சொல்றாங்களா இல்லையா? எல்லாரும் அடக்கிட்டு திரும்புற நேரத்துல அந்த செருப்போசை மட்டும் கேட்கும். அதான் இறுதி முடிவு, இறுதி ஓசை. எனவே அன்புக்குரியவர்களே, சிந்தனைக்காக வேண்டிய அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் நிறைய சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகள் எல்லாம் எங்களுக்கு தந்துகிட்டே இருக்கிறான். சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. எப்ப மவுத் வரும்னு சொல்ல இயலாது. திடீர்னு வந்துருச்சுண்டா அதோட வாழ்க்கை முடிஞ்சு. உலக மக்களோட நமக்கு தொடர்பு இல்லை, அல்லாஹ்வோடு தான் தொடர்பாக போகுது. ஆகவே வாழும் பொழுதே நல்லறங்களை அதிகமாக செய்து அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் பதித்து வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னதாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் மரணிக்க செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாஹ்.